ஹலோ சார் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் கயான் ராஜாக்ஸ் வவுனியாவிலிருந்து கதைக்கிறேன். நான் இங்கே எப்படி சிடிஏக்கு சேர்ந்தேன்னு சொன்னால், நான் முதல்ல டிக்டாக்ல வேற அகாடமியில் பார்த்து ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் சிடிஏல சார் கொடுத்த அந்த ஃப்ரீ வெபினார் போன்று வேற எந்த வெபினார் கிளாஸ்லையும் ஒரு கிளியரான ஒரு சாட்டிஸ்ஃபைட் லெவலில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெபினார்ன்றது நான் பார்க்கல. ஸோ சார் நடத்தின அந்த வெபினார்ன்றது எனக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாகவும் இருந்தது. அதன் மூலமாக நான் இந்த சிடிஏக்குள்ள நான் இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிவு செஞ்சிருக்க வழின்றது இத்தனை காலமா வெயிட் பண்ணி தெரிவு செஞ்சிருக்க வழின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு பெர்ஃபெக்டான வழின்றதை நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்து கொண்டேன். 3 லெவல் படிச்சிருக்கிறோம், பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல்ண்டு. 3மே சார் ரொம்ப ரொம்ப வடிவா டைம் எடுத்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இப்போ ஒரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளோ நேரம் இருந்து டவுட் கேட்டாலும் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடைசி தருவாயில் புரிகிற வரைக்கும், ஒருத்தருக்கு புரியாட்டியும் அது எவ்வளோ முடியுமோ அவரால் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக விளங்கப்படுத்தி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸ்ட்ரா டைம் இல்லை, இப்போ கிளாஸ் நடக்காத டைமில் எங்களுக்கு எதுவும் டவுட் வந்துச்சுண்டா அதை கூட அவர் கான்டாக்ட் மூலமாக இணைஞ்சு அதை கூட தெளிவுபடுத்துறதுக்கு உதவி செஞ்சுருந்தார். எனக்கு பர்சனலாக பைனான்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறதுல பிரச்சனை வந்தது. சார் எனக்கு லைவாக வீடியோ கால் எடுத்து அதை கிளியர் பண்ணி தந்திருந்தேன். தேங்க்யூ சார். அதுக்கு இதே போல தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் எங்களோட படித்த மீதி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருக்குமே ஏகப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ டவுட்ஸுமே உடனே கிளியர் பண்ணி தந்திருந்தேர். அதுக்கும் தேங்க்யூ சார். இதே போல் உங்களோட இந்த சிடிஏ அகாடமின்றது சார் எக்கச்சக்கமான நாடுகளில் படிப்பிக்கிறதோட சேர்த்து எங்களோட இலங்கை நாடுக்கு கிடைச்சதும் ஒரு வரப்பிரசாதம். பிகாஸ் இலங்கையில் அந்த ட்ரேடிங்ன்றது அவ்வளவா இது வரைக்கும் விரிவடையலை. இப்பதான் கொஞ்சமா இப்பதான் ஒரு துளிர் விட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த துளிர் விட்டுற காலத்துல சேர்ன்ற அந்த விதைன்றது ஆணிவேர்ன்றது எல்லா விதைகளும் போட்டிருக்க அந்த வேர்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்ற நான் நம்புறேன். ஏன்டா சார் படிப்பு எக்ஸ்பீரியன்ஸும் அப்படி, சார் படிப்பிக்கிறதும் அப்படி. அதுல நாங்களும் அந்த துளிர்ல நாங்களும் ஒரு இலையா இருக்கிற மிக்க மகிழ்ச்சி. இதே போல நாங்களும் பெரிய மரமா ஒரு விருட்சமா பல கிளைகளை விட்டு ஒரு இலங்கையின் பெஸ்ட் ட்ரேடிங் அகாடமின்ற ஒரு தருவாய்க்கு வரணும் என்று வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கொண்டு விடைபெற நன்றி. வினோஜன், சொல்லுங்க, உங்களோட நேம் எனக்கு தெரியும். நீங்க ஃப்ரம் எங்க, அடுத்து உங்களோட ப்ரொஃபஷன் என்ன நான் கேட்கணும்னு நினைச்சேன். நிறைய காலமா நீங்க ஃபாரின்ல இருக்கீங்களோ தெரியாது. அடுத்து சொல்லுங்களேன் பாப்போம், உங்களோட ஃப்ரம் எங்க நீங்க? நான் ஜெஃப்னா தான் சார். ஜெஃப்னா. அப்ப ஜெஃப்னால பொட் ட்ரேடிங்லாம் தலை தூக்கி நிக்குமே. எல்லாம் இங்க கடும் மோசமா இருக்கு, தலை தூக்கி தான் நிக்குது. சொன்னா இப்ப விளங்காது, ஒன்றும் செய்யலாது. கொஞ்சம் பட்டு வரட்டும். பட்டுட்டு வரும்போது வழியை காட்டி விடுங்க அவங்களுக்கு. என்ன தான் செய்யணும்? சுயமா படிச்சு எங்கட நாலேஜை வச்சு செய்யறதுதான் பெஸ்டா இருக்கும். சொல்லி இருக்கிற இதுகளை பற்றி புரிஞ்சவர்கள் நிலைமையில இல்ல, கொஞ்சம் பட்டு வர தெரியும். பட்ட பின் பதிவார்கள். ஓகே, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க் நீங்க? நான் சார் இங்க ஜெப்னாவில் நான் சொந்தமா 2 ஷாப் இருக்கு, சவுண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா. அதுகள் அப்பா பார்த்துக்கொள்றார். அப்ப நான் பார்ட் டைமா தான் செய்வோம்னு தான் இதை பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் தான் நான் இதை ஃபர்ஸ்ட் இந்த வெபினாரை நான் பார்த்தேன். அப்போ சும்மா ஜாயின் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முதலே ஆனால் எல்லாம் ஓப்பன் பண்ணி செய்து பார்ப்போம்ட்டு சும்மா வலிக்கிட்டு எல்லாம் ஃபெயிலியராக போயிட்டு பேசாம விட்டுட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு சரி ஜாயின் வந்துட்டு ஆகி வெபினாரை பார்த்தோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்கள்கிட்ட நான் பர்சனலாக எடுத்து கேட்டிருக்கேன். அந்த சர்டிஃபிகேட் அதுகள் எல்லாம் கேட்டு சரி ஓகேன்னுட்டு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணினேன். ஜாயின் பண்ணதுல எனக்கு 100% ஓகே. எனக்கு இப்ப புல் நாலேஜ் இருக்கு. இப்ப என்னால இப்ப இன்னொரு ஆள் கிரிப்டோவை பற்றி எதன் கதைச்சாலும் திருப்பி கதைக்கக்கூடிய நாலேஜ் இருக்கு. கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஜெஃப்னா போகல உங்களுக்கு நிறைய பொட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுவீங்க. நீங்க பொட் யூசர்ஸ் ஆக உங்களை இன்வைட் பண்ண அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குமே. ஸோ அதுக்காக வேண்டி ஸோ கண்டிப்பா நீங்க கதைக்கலாம். அதான்
அப்படியான ஒரு இது வந்து வந்திருக்கு இப்ப எனக்கு. இனி நான் செய்ய வேண்டியது என்னண்டா ஃபுல்லா ப்ராக்டிஸும் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்றதுக்கும் பழகிட்டேன்டா இந்த ட்ரேடிங்ல நானும் ஒரு பெரிய ஆளா வேறு ரெண்டு வடிவா விளங்குது எனக்கு. கன்ஃபார்மா இருக்கு அந்த நம்பிக்கை. ஓகே 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 ஓவராலா அப்ப இந்த மாதிரி இருக்குதானே. அடுத்தது அப்ப அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நம்மளோட சிடிஎல ஜாயின் பண்ண முதல்ல ஆல்ரெடி நீங்க சுயமாவே ரேட் பண்ணி லூஸ் பண்ணிக்கிறீங்க. லூஸ் பண்ணியிருக்கிறேன். சொன்னீங்கண்ணே லூஸ் பண்ணின மாதிரி. லூஸ் பண்ணித்தான் பிறகு திருப்பி ஓகே ஆயின் நான் வந்து. அப்ப அதுக்கு பிறகு நம்ம சிடிஎல ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு பிறகு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உண்மையிலே? அதுக்கு பிறகுதான் மணி மேனேஜ்மெண்ட் அதை மேனேஜ் பண்றது எப்படி என்று எனக்கு தெரிய வந்துச்சு. நம்ம காசு அதுல போட்டு செய்யற இல்ல, அதுல இவ்வளவு டெக்னாலஜி இருக்கு, இவ்வளவு நாலேஜ் இருக்கு, இவ்வளவு அனலைஸ் இருக்கு, இதுக்கு பின்னால ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த நாலேஜ சரியான இடத்துல படிச்சா மட்டும்தான் ட்ரேட் பண்ணலாம்னு இதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். சிடிஎல் படிச்சா பிறகு அதுதான் உண்மைதான் உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் இந்த மணி மேனேஜ்மெண்ட் தெரியாது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ஒரு ட்ரேடிங் பிளான் இல்ல, இதெல்லாம் இல்லாம தான் இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல வந்துட்டு அப்புறம் சொல்றது கிரிப்டோ ஸ்கேம் அப்படின்னு சொல்லி வெளியில போய் இல்லன்னா இந்த பொட்காரன்கிட்ட போயிட்டு ஏமாந்துட்டு வந்து கிரிப்டோ ஸ்கேம்னு சொல்றது. கிரிப்டோங்கிறது நம்மளோட டெய்லி ஏர்னிங்ஸ் ஒரு மந்த்லி ஏர்னிங் இன்கமுக்காக யூஸ் பண்றதை விட கிரிப்டோ அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர். ரீசன் வந்து நிறைய இருக்குது. டீசென்ட்ரலைசேஷன் சொல்லலாம், அதோட செக்யூரிட்டின்னு சொல்லலாம், டிரான்ஸ்பரண்ட் சொல்லலாம். அதுக்கு மேலாக எங்களோட பணத்திட பெருமதியை குறையாம பாதுகாக்கக்கூடிய ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கிரிப்டோ. லைக் ரியல் எஸ்டேட் மாதிரி. ரியல் எஸ்டேட்லயும் பாருங்க இந்த நிலம் தான் பில்டிங்ஸ் நிலம் இதெல்லாமே பாருங்க இந்த லிமிட்டடாக தான் இருக்கும். உலகம் ஒரு காலமும் விரும்பி போறதும் இல்லை, பெரிதாக போறதும் இல்லை, லிமிட்டடான ஸ்டாக். அது மாதிரிதான் தங்கம் அப்படின்றது. தங்கமும் என்ன ஒரு லிமிட்டடான ஸ்டாக் தான், நேச்சர்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வளம். ஸோ இதுவும் லிமிட்டடாக தான் இருக்குது. இதே மாதிரி ஒன்று தான் டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் அசெட்டான பிட்காயின். அப்ப இந்த பிட்காயினை பத்தி படிக்கிறதா நம்ம இந்த டோட்டலாவே ஃபுல்லா கிரிப்டோ ட்ரேடிங்கை பத்தி லேர்ன் பண்ணி அதுக்குள்ள இந்த மாதிரி நாங்க மணியை ஏர்ன் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்ப படிச்சதுல ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபைடா? எனக்கு ஓகே சார். ஃபுல்லா எங்க நாலேஜ் கெயின் பண்ணி இருக்கேன்னு மட்டும் படிவா தெரியும். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை. லேர்னிங் வே எல்லாம் இந்த மாதிரி லேர்னிங் ஸ்டைல், லேர்னிங் வே அதுல ஒரு பிழையும் இல்லை சார். எனக்கு இப்ப நார்மலா ஓரளவு நீங்க சொல்றது நார்மலா விளங்கிரும். ஆனா இருந்தாலுமே நீங்கள் அதை விட எல்லாருக்கும் விளங்கணும்னு சொல்லி தர வேகள் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாருக்குமே அது புரியும், ஈஸியா அவங்க கெயின் பண்ண முடியும். நம்மள நம்பி தானே வராங்க. சோ நம்மள நம்பி வராங்களுக்கு நம்ம தானே வழிகாட்டி விடணும். நம்ம போன பாதையில நம்மளுக்கு தெரியும் தானே எவ்வளவு ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போமோ அதே மாதிரிதான் அவங்களும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க. சோ அவங்கள சரியா கொண்டு போய் சேர்க்கக்கூடியது எங்களோட பொறுப்பு. அதுதான் நாங்க வந்துட்டு உங்கள்ட்ட என்ன பேமெண்ட்டும் எடுக்கிறோம் 25,000. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களுக்கு கட்டாயமா இருக்குது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது 25,000ன்றதுக்கு மேலால இதுல பெனிஃபிட் இருக்கு. கட்டாயம். ஓகே 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 ஓகே. அப்ப தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக். அப்ப இந்த கோர்ஸை சஜஸ்ட் பண்றீங்களா லேர்ன் பண்ண வரவங்களுக்கு? நான் இதுக்கு எத்தனையோ பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்னும் நாலேஜ் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கல. பார்ப்போம். நாங்களும் ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெவலுக்கு போன அப்புறம் அவங்க பார்த்தாலே அவங்களுக்கு விளங்கும் தானே, சிலர்களை சொல்லி புரிய வைக்கிறத விட. கட்டாயம். ஓகே வினோஜன், தேங்க்யூ. யதுர்ஷன், குட் ஈவினிங். குட் ஈவினிங் பிரதர். சோமா? நல்ல சார். தெரியுமா இன்னைக்கு எங்களோட ஃபேவல் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் வந்து போட்டிக்கிறோம் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறதுக்கு. ஆமா. இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஃப்ரம் நீங்க உங்களோட நேம் வந்து யதுர்ஷன் தான். ஃப்ரம் எங்க? நான் கல்முனை, நாவிதன்பட்டி. அம்பாறை ஈஸ்டர்ன் சைட் தானே? ஆமா. ஓகே. நானும் ஈஸ்டர்ன் தான். ரைட். ஓகே. தெரியும். தெரியும். ரைட். உங்களுக்கு இதுக்கு முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா கிரிப்டோல? இல்லை, எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நான் ட்ரை பண்ணேன். சில ப்ரீ வெபினார்ஸ் போயிருந்தேன். நான் ஈவன் இந்தியா சேனல்ஸ் அப்படி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சம்
கான்டெக்ட் இல்லாத நம்பர்ஸ்ல வந்து இன்வைட் பெறும் இப்படி ப்ரீ கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கண்டு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும். பட் போய் ஜாயின் பண்ணால் அவங்க தர நாலேஜ் வந்து எனக்கு வந்து இந்த சீரோ நாலேஜோட போகிற டைமில் அவங்க சொல்கிற எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். அப்போ நான் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உங்கள்கிட்ட இன்ஸ்டியூட்டில் படித்த ஒரு ஆள் வந்து அடிக்கடி ஸ்டேட்டஸில் வைப்பார். நான் கேட்டேன் நான் என்ன மாதிரி இங்கே படிக்கலாமான்னு. அப்போ சொன்னார் ஓகே அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன் நான். அப்போ இந்த எங்களோட பேட்சுக்கு இன்வைட் பண்ண இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண நேரம் லிங்க் தந்திருந்தவர். யா மிதுசாய். மிதுசாய் அவர் வேற லெவலு. இப்போ வெளியில ஒர்க் பண்ணிட்டு போல. ஓமாம் விளங்கல்ல பிஏ முடிச்சிருக்காரு போல அவர். ஓமாம் எங்களோட ஊர் தான் கொஞ்சம் பழக்கமாக இப்போ உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தவர் நல்ல மண்டு. அப்போ அதுக்கு பிறகு தான் இப்போ சொன்னால் ப்ரீ கிளாஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஈவன் நீங்கள் போய் ப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னு சொன்னால் ஜாயின் பண்ணுங்க. அப்போ அந்த ப்ரீ கிளாஸ் வந்திருந்தேன் நான். அப்போ அவங்களோட அந்த கிளாஸ்ல எனக்கு வந்து ஒரு நிறைய நாலேஜ் கிடைச்சது. இப்போ கிரிட்டோ பற்றி சீரோ நாலேஜ் தான் இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் நான் தேடி போன இடங்கள்லாம் வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கல. அவங்கள்ட்ட அந்த நாலேஜும் எனக்கு விளங்கலை. இப்போ இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் வந்து நான் சந்தித்த சில டீச்சர்ஸ் தான் இந்த லைஃப்லேயும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அவங்களால தான் நான் ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். அதே மாதிரி இந்த இதுக்கும் வந்து உங்களோட முதலாவது கிளாஸ்லேயே வந்து எனக்கு விளங்கிச்சு. உங்களோட டீச்சிங் ஸ்டைல் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதை நீங்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுற விதம். இப்போ ஈவன் ஒரு நாலேஜ் குறைவாக இருக்கிற ஒரு ஆளுக்கும் சரி, அது அந்த விஷயத்தை பற்றி நிறைய ஐடியா இருக்கிற ஒரு ஆளுக்கும் சரி, அந்த சொல்கிற விஷயம் வந்து ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில விஷயம் திரும்ப நீங்கள் அந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணதுக்கு பிறகும் அந்த இந்த பிரேக் அவுட் பண்ணி படிப்பீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்கிறது தான் பிரேக் அவுட் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரேக் அவுட் பண்ணி சொல்லுவீங்க. ஏன் எப்படி என்ன காரணம் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. அதுதான் தேவை எங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து டாஸ்கில் செஞ்சு வந்திருந்தேன். நான் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவால் கொஞ்சம் டாஸ்க் வந்து செய்யப்படலை. இப்போ நான் ரெக்கார்டிங் வீடியோ பார்த்து இப்போ தான் நான் ரீச் ஆகியிருக்கேன் கிளாஸில். லைவ் கிளாஸுக்கு மாறினான் தான் இப்போ ரீசெண்டாக. இப்போ டாஸ்கில் நான் வந்து தான் செய்ய போகிறேன். மிடில் இருந்து மற்ற அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே தான் செய்ய போகிறேன். இப்போ சப்போர்ட் ஒன்று எனக்கு வந்து தொடர்ச்சி எனக்கு தரணும். என்னென்னு சொன்னால் எனக்கு அந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த இன்ட்ரெஸ்டோட தான் வந்திருந்தேன் நான். அதே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ. பட் எனக்கு நிறைய நாலேஜ் கிடைச்சிருக்குது, ப்ராக்டிஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன். அந்த டாஸ்கில் சப்மிட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து அந்த ரிவ்யூ எடுக்கணும்னு விரும்புகிறேன். உங்களோட அந்த முதலாவது கிளாஸ் அந்த ரிவ்யூவில் நான் போட்டிருந்தேன். நான் அந்த டீச்சிங் ஸ்டைல் வந்து நல்லா இருந்தது 100% சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் பர்சனலாக சொல்லியிருந்தேன் நான். சொல்லியிருந்தீங்க. இப்பவும் சொல்றேன் தான் உங்களோட டீச்சிங் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கு. இந்த உங்களோட இந்த லெக்சர் பண்றதை கண்டினியூ பண்ணுங்க, அதான் சொல்லுவேன். அதே நேரம் இது வந்து சிடிஏ வந்து இன்னும் வந்து மேலே போகும். அது உங்களோட டீச்சிங் ஸ்டைலாகவும் ஒரு பெரிய ரீசனாக இருக்கும் அதுக்கு. மற்றது உங்களோட டீமும் வந்து நல்ல ஹம்பிளாக கதைப்பாங்க, ஹோல்ட் பண்ணி கதைக்கிற நேரம். இப்போ ஈவன் நாங்கள் வெளியில் இருந்தோம்னு சொன்னோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் மோஸ்ட்லி நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணுறா கற்றுப்பாங்க. ஈவன் இப்போ எல்லாமே வந்து ஒரு விஷயம் இருக்கிற டைம் மோஸ்ட்லி ஒர்க்கில் இருக்கிறவங்க. இப்போ அவங்க கால் பண்ணி கதைக்கிற விதம் வந்து ஓகே அந்த இதாக இருக்கும். கம்பளா கதைக்கலாமான்னு கேட்ட மாதிரி தான் செய்வாங்க. ஈவன் நாங்கள் பே பண்ணுறது கூட இப்போ வேறு விஷயங்கள் நாங்கள் கிளாஸுக்குள்ள போனோம்னு சொன்னால் இப்படி கதைக்க மாட்டாங்க. உங்களோட தானே நீங்கள் டைமுக்கு முடிக்கணும் தானே நம்ம சொல்லுவாங்க. அவங்களோட சிடி அகாடமியில் வந்து அவங்களோட மற்ற ஸ்டாஃபும் சரி எல்லாருமே வந்து அந்த ஹம்பிளா மற்றது எல்லாமே ப்ரொஃபஷனல் நல்லா செய்கிறீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுமென்ற நான் விஷ் பண்ணுறேன். அதே நேரம் இந்த இவ்வளவு நாள் கிளாஸ் வந்து நல்லா செஞ்சுருந்தீங்க. எல்லாரும் டவுட்களை வந்து என்ன டவுட்ஸ் கேட்டாலும் அதை வந்து நீங்கள் என்னென்னு சொல்கிற அந்த மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணி செய்வீங்க. சம்டைம்ஸ் எல்லாருக்குள்ள கோபம் வரும். இப்போ சில்லியாக வந்து டவுட்ஸ் கேட்பாங்க, திரும்ப கேட்பாங்க, கவனிக்கலையான்னு கேட்காம நீங்கள் ரெக்கார்டிங்கை பாருங்கன்னு சொல்லாமல் என்ன டைமில் டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுப்பீங்க. சம்டைம் வேறு கிளாஸில் நான் படித்த வேறு இதுகளில் கிளாஸுக்கு போகிற இதை சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் கிளாஸ் லிஸ்டார்ட்டில் டவுட் கேட்கக்கூடாது, கிளாஸ் முடிய 10 மினிட்ஸில் டவுட்களை கேட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சரி 10 மினிட்ஸ் முடிய கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட்லேயே டவுட் கேட்க டைம் கொடுப்பீங்க, மிடில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டவுட் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பீங்க, கிளாஸ் முடியவும் டவுட் கிளியர் பண்ணுறீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து நாங்கள் படிக்கிறது வந்து அதை வந்து அப்ளை பண்ணணும், அதே நேரம் லேர்ன் பண்ணணும். எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து லைஃப்பில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் தானே. அதுக்காக வந்து நீங்கள் வந்து
ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து கூட படிக்கிற விஷயம் சில நாளோ 30 மினிட்ஸ் குறைவு இருக்கும். ஆனால் டவுட் கிளியர் பண்ணுறது 1.5 மணி தேலம் இருக்கும். அப்படியான விஷயங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக செய்யுங்க. எனக்கு வந்து ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த ஸ்டார்டில் நல்லா அந்த ஸ்லோவாக போயிருந்தது, அந்த பின்னே கொஞ்சம் ஸ்பீட்டாக போன மாதிரி இருந்தது. இப்போ எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, அதாவது எங்களுக்கு கொஞ்சம் அந்த கெச்சப் பண்ணுறதுக்கு திரும்ப ரெக்கார்டிங் வீடியோவில் பார்த்து தயாராக இருந்தது. அப்போ அந்த இதுக்குள்ள கொஞ்சம் நீங்கள் அந்த வினிவரி செய்யக்குள்ள அவங்க மற்ற பெஜாக்களுக்கு அந்த அந்த பிக்கப் பண்ணி போராக்களுக்கு அதே ஸ்பீடில் கொண்டு வரலாம். நீங்கள் அப்படி யாருக்கும் அந்த அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னு சொன்னால் அதுகளை கன்சிடர் பண்ணலாம். மற்றும்படி உங்களோட டீச்சிங்லேயும் சரி, மற்ற எந்த விஷயத்தில் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமோ எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரேகன் மோகன். குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. சுகமா? எப்படி? நல்லா. நீங்க உங்களோட ஊர்லயா? எங்கட ஊர்லயா? நீங்க பத்தியில் தானே? எங்கட ஊர்ல. ஓகே. நீங்க ஃப்ரம் எங்கட கேட்க தவிர எனக்கு தெரியும். உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். வெப் டெவலப்மென்ட். இப்ப கரண்ட்லி வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெப் டெவலப்மென்ட். கம்பெனில இல்ல வர்க் ஃப்ரம் ஹோமா? கம்பெனி தான், வர்க் ஃப்ரம் ஹோம் தான். வர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி? பிஃபோர் கிளாஸுக்கு ஜாயின் ஆக முதல்ல கிரிப்டோ பத்தி தெரியுமா? எப்படி நீங்க அறிஞ்சு வந்தீங்க? என்ன நடந்துச்சு? மோஸ்ட்லி வந்து சொன்னது நான் சொன்னது எனக்கு மோஸ்ட்லி சிங்க் ஆகுமே. நாங்க 2 பேரும் இந்த ஜூனியர் ஜல்சன் யூனிவர்சிட்டியில. ஸோ நாங்க 2 பேரும் தான் டிஸ்கஸ் பண்ணி அந்த அவருக்கு அந்த ஜல்சனுக்கு அந்த இது கண்டக்ட் பண்ண சொன்ன அந்த அவரோட ஃப்ரெண்ட் தான், அது மூலமா அவனுக்கு கண்டக்ட் பண்ணி தான் நாங்க 2 பேரும் ஜாயின் பண்ணது. ஓகே. நாங்க 2 பேரும் எல்லாம் பிளான் பண்ணி கழிச்சு தான் பிளான் பண்ணி ஜாயின் பண்ணது. அவர் ஜல்சன் சொன்ன எல்லா விஷயமும் வந்து நானும் சொல்லக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ண எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அவர் சொல்லித்தாரு. அதே விஷயத்துல திரும்ப கதைக்க விரும்பல. நாங்க மோஸ்ட்லி வந்து எவ்ரி டைம் நாங்க அப்படி கிளாஸ்ல பத்தி டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். அதுகள் வேறு இஷ்யூஸ் நான் என்னட்ட கதைச்சு கொள்றேன். உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அவர் சொன்ன மாதிரி தான் இடையில நான் கண்டினியூவா கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன்னா கொஞ்சம் அந்த கடைசி கட்டங்கள்ல அந்த பெட்டர்ன் முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி படிக்கக்குள்ள கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் கிட்ட மிஸ் பண்ணேன். அப்ப கொஞ்சம் வந்து அதை கெச்சப் பண்ணிட்டு வரக்குள்ள கொஞ்சம் வந்து போய்க்கா டக்குன்னு அடுத்த கிளாஸ்கள் முடிஞ்சுது. அப்ப கொஞ்சம் அந்த கட்டங்கள் எனக்கு அந்த ட்ரேட் எடுக்கிறது ஸ்டாப் லாஸ் போட்டு என்டர்பிரைஸ் வச்சு அந்த ப்ராக்டிஸ் நான் இன்னும் பண்ணல. அப்ப அதுதான் நீங்க சொல்லுவீங்க. அது ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இப்ப நாங்க உண்மையிலேயே அந்த கோர்ஸை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண போல எங்களுக்கு அந்த கோர் பாயிண்ட் அப்படிங்கிறது டெக்னிக்கலோட பேசிக், அதாவது அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மத்த விஷயங்களும் பிளஸ் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான் மிக மிக முக்கியமாக இருக்கும். அப்ப நீங்க அது லைவ் கிளாஸஸ்ல அட்டென்ட் பண்றதுக்கு தவறி இருந்தா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரலாம். இப்ப கரண்ட் ஒரு பேட்ச் போயிட்டு தானே 13th பேட்ச், அதுல ஜாயின் பண்ணி நீங்க ஃப்ரீயா படிச்சு கொள்ளலாம். இது நம்ம வந்து இந்த ஆப்ஷன் எல்லாருக்கும் கொடுக்கறதா. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பே பண்றீங்க, உங்களுக்கு அந்த கிளாஸஸ்ல சரியான முறையில லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணலாம் அடுத்த பேட்சோட வித்தவுட் எனி கோஸ்ட். சரி, அப்ப அதுல நீங்க ஜாயின் பண்ணி அந்த விடுபட்ட கிளாஸ்களை லைவ்லயே படிச்சு கொள்றதுக்கான ஒரு சான்சஸ் சிடிஏ வந்து உங்களுக்கு தருது. ஸோ இனி அதர் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய அகாடமிஸ் இருக்குது ஆன்லைன். அவங்க நீங்க திரும்ப ஜாயின் பண்ணணும்னா பேமெண்ட் கேட்பாங்க. பட் நாங்க அப்படி இல்லை, ஒன் டைம் பேமெண்ட் பண்ணிக்கிட்டா நீங்க அடுத்து வரக்கூடிய 3-4 பேட்சுகள்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம். அப்ப நீங்க லைவ் அட்டென்ட் பண்ணணும் அப்படி கண்டிப்பா நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். கட்டாயம் இந்த சப்போர்ட்டுகள் உண்மைக்கு அது வந்து எல்லாரும் உண்மை செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுகள் உண்மைக்கு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா பெரிய சப்போர்ட்டா இருக்குது. அதுகள் கொஞ்சம் நம்ம கண்டினியூ பண்ணணும் பண்றதுக்காக ஒரு உந்துதல் நமக்கு தரும் இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப எங்களுக்கு வந்து இதான் இப்ப பெரும்பாலும் முடிஞ்சு அப்ப நாங்க பெக் டெஸ்டிங் பண்ணி நாங்க கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் டெலிகிராம்ல கொஞ்சம் பிடிச்சு கொள்ற கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு சரியான விஷயம் தெரியும், எங்களுக்கு 2-3 பேச்சு போகுது. அப்ப அதில் எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. டெலிகிராம்ல கொஞ்சம் நாங்களும் ஆக்டிவா உங்களை கொஞ்சம் பிடிக்க ட்ரை பண்றோம். அதுக்கு 7 மணி நேரம் கொஞ்சம் டைம் எடுத்து 7 மணி நேரம் தரக்கூடிய மாதிரி இருந்தா எங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லை. ஒரு டிஸ்கஷன் குரூப் கிரியேட் பண்ணி அதுல கண்டினியூ இது போகுது. அது பெரிய ஒரு
சப்போர்ட்டா இருக்கும் எல்லாருக்கும். இப்ப அவங்க செய்யக்குள்ள நம்மள கொஞ்சம் செய்யணும்ன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று தோன்றும். அடுத்தது வந்து சில விஷயங்கள் அவங்க கண்டினியூவா செஞ்சு கொண்டே இப்ப அதுகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த டெலிகிராம் சேனல் நம்ம இந்த பேச்சு அதுகள் எல்லாம் கண்டினியூவா இருக்குமே. அதை வந்து நீங்க அந்த குரூப்புகள்ல வந்து இது பண்ணாம எல்லாமே இருக்கும். ஷுவே இல்ல, எல்லாமே இருக்கும். ஓகேல சந்தோஷம். உங்களுக்கு கூட்டிட்டு வரதான உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு தான் குரூப் வாட்ஸ்அப் நிறைய குரூப் இருந்தா ஒரு ஒரு இதா இருக்கிறானே. மேபி அப்படி போகும்போது இல்ல அவளை தூக்கக்கூடிய சான்ஸ் வந்து வரலாமான்னா கேட்டோம். அப்படி கேட்டான். அப்படி இல்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தந்திருக்கும் ஜாயின் பண்ண போகல, லைஃப் டைம் சப்போர்ட்னு சொல்லி. அது லைஃப் டைமுக்கே இருக்கும். ஸோ நோ வரிஸ். ஓகே அப்படி என்ன ஓகே. ஓகே, அப்ப நாங்க பெக் டெஸ்ட் நீங்க பண்ண பிறகு நீங்க எங்களுக்கு வந்து அந்த அந்த பைனான்ஸ்ல நாங்க செய்யறதுக்கு அதுக்கு ஒரு சப்போர்ட் உண்டோ தருவீங்க? ஓ, அது எல்லாருக்கும் சேர்ந்து அந்த எப்படி ரேட் பண்றதுன்னு சொல்லி தர தானே வேணும் ஃபைனலா. இப்ப நீங்க பெக் டெஸ்டிங் சப்மிட் 2 பேர் சப்மிட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. சரண் பண்ணிட்டு இது போல. அப்ப எல்லாருமே சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கான ட்ரேடிங் பிளானை தந்து அதை எப்படி ரேட் பண்றதுன்னு எக்ஸிக்யூட் பண்ணி விட்டா சரி. ரைட், ஓகே. மொத்தம் எனக்கு வந்து பர்சனலா வந்து அந்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபியூச்சர் ரீடிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போதைக்கு அந்த ரிவர்சல் இல்லாம எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதை விட்டுட்டு மற்ற ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணி இருந்தானே, அதை ஃபாலோ பண்ணி நான் பெக் டெஸ்ட் சப்மிட் பண்றேன். எங்களுக்கு ஒரு 1 வீக்ல சப்மிட் பண்ண ஓகேனே. நீங்க டைம் எடுத்து பண்ணுங்க. இஷ்யூ இல்ல. பெக் டெஸ்டிங் தான் மிக மிக முக்கியம். ஏன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு சரியாக அமையணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்து பண்ணுங்க. அவசரம் எல்லாம் தேவையில்லை. Okay. Okay, thanks, bro. Okay. All the best for your CTA's great success. Thank you so much. Welcome. Okay, bro. Thanks. Okay. Saran. சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களோட பேர் மட்டும்தான் தெரியும். சரண். எந்த ஊர் நீங்க ஃப்ரம்? பவுனியாவா இல்ல சார், பண்டாரவளையா? இல்ல சார், நான் பதுல்ல. பதுல்ல. ஓகே. நான் பேசுறது தெளிவா கேக்குதா சார்? ஹெட்செட் போட்டுக்கிறீங்களா? ஆமாம் சார். ஓகே, கேக்குது. பிரச்சனை இல்லை. சரி சார், என் பேர் சரண், நான் பதுல்ல. என்னை பத்தி சொல்லணும்னா சார், எனக்கு ட்ரேடிங் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே தெரியும். ட்ரேடிங்னா இந்த விஷயம் இதுல சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா சிடிக்கு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மையான ட்ரேடிங்னா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா நான் ட்ரேடிங் கத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா மாதிரி மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதோட என் லைஃப்ல ஒரு 3 இயர்ஸ் மாதிரி அதுக்குன்னே டைமை ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். நான் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நான் அந்த இடத்துல பாக்குறது நமக்கு ட்ரேடிங் கத்துக்க டைம் இருக்குமா, சார்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கான்னு பாத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் நான் வேலைக்கும் போறது. அதனால எப்படியும் ஒரு 2-3 மாசத்துக்கு அந்த வேலையில நான் இருக்க மாட்டேன், திரும்ப மாறிக்கிட்டே இருப்பேன். ஆனா எனக்கு லாஸ்டா ஒரு ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணாரு, எப்படி சிடிஆன அகாடமி ஒன்று இருக்கு, அதுல ரிஃப்டி சேர்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா படிச்சு தராரு அப்படின்ட்டு. அந்த டைம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு முன்னுக்கு பண்ண தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப நான் ரிஃப்டி சேர்னா யாரு, சிடிஏனா யாரு அப்படின்னு இப்ப நான் டைம் ஒன்று எடுத்து அனலைஸ் பண்றேன். அப்படி நான் வெபினாருக்கு ஜாயின் பண்ணல. அதுக்கு பிறகு எனக்கு இவர் சொன்னார் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அனலைஸ் பண்றப்ப தான் கூகுள்ல ஸ்ரீலங்கால பெஸ்ட் ட்ரேடர் யாருன்னு போடுறதுக்கு சேட போட்டோவும் சேட டீடைல்ஸும் வந்துச்சு. லிங்க் இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு நான் சேருக்கு தான் மெசேஜ் பண்ணேன்னு நினைக்கிறேன். டைரக்டா மெசேஜ் பண்ணி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நீங்க கிளாसेसல ஜாயின் பண்ணக்குள்ள உங்களுக்கு ப்ராமிஸ் வந்து பண்ணி தந்தீங்க? ஆமாம் சார், ஞாபகம் இருக்கு சார். என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? நீங்க இதுல ட்ரேட் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் முடிச்சிட்டு பிறகு நீங்க இதுல சம்பாதிக்காட்டி நான் உங்களுக்கு உங்களோட பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு சார் கண்டிப்பா அதே மாதிரி மெசேஜ் போட்டீங்க. நான் அந்த டைம் சம்பாதிச்சும் இருந்தேன் சார். அது இப்ப நான் கோர்ஸஸ்க்கு சேர பத்தி சேர்னா யாரு, சிடிஏனா யாருன்னு தேடி இப்ப ஜாயின் பண்ணி நான் லேர்ன் பண்ணிக்கிறப்ப சார், நான் கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல படிக்காத விஷயங்கள்லாம் நான் 2-3வது கிளாஸ்ல நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப எனக்கு இன்னமும் இன்ட்ரெஸ்ட் ஆகுது, இதை படிக்கணும், இதுல இருக்க விஷயங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்மளோட இன்டர்மீடியட் லெவல்ல போறது சார், நான் ரொம்ப நாளா கஷ்டப்படுகிற விஷயம் அந்த ட்ரெண்ட் லைன். அது ரொம்ப ரொம்ப சார் சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுத்தீங்க, விளங்கக்கூடிய வகையில. அதுக்கு நான் சேருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா அதுக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ண சார் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் மாதிரி அதை சரியா வரைஞ்சிக்க முடியாம. ஏன்னா எனக்கு சொல்லி தந்த யாருமே எல்லாம் நான் பண்ண பேமெண்ட்டுக்கு எனக்கு சொல்லி தந்தாங்க. ஆனா யாருமே எனக்கு கைட் பண்ணல இதான் விஷயம் அப்படின்ட்டு. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா சிடிஎல் எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கல.
எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் எந்த டைமும் கேட்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த டவுட் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு தான் நான் அடுத்த சப்ஜெக்ட்குள்ளேயே போற விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு படிச்ச எந்த இடத்துலயும் அவங்க சொல்ற மாதிரி தான், நீங்க டவுட் கேட்கறதா இருந்தா கடைசி 10 நிமிஷத்துல கேளுங்க அப்படிம்பாங்க. ஆனா அந்த கடைசி 10 நிமிஷம் நம்ம கேட்க போனா இப்ப டைம் காணாது அப்படின்ட்டு கிளாஸ் அவங்களோட இஷ்டத்துக்கு கிளாஸை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் 30 நிமிஷமா இருக்கும், டவுட் கிளியர் பண்றது அந்த 1 hour 1.5 hour இருக்கும். ஒருத்தரும் சொன்னாரு, அது உண்மையான விஷயம் சார். அப்புறம் இப்ப இந்த கோர்ஸ்க்கு 25,000ங்கிறது என்ன பொறுத்த அளவுக்கு நான் இதோட அதிகமாவும் குடிச்சு படிச்சிருக்கேன். 50,000 கொடுத்து படிச்சிருக்கேன், 55,000 கொடுத்து படிச்சிருக்கேன், அந்த மாதிரியும். ஆனா இதுல இருக்க கண்டென்ட் வந்து சார் நான் படிச்ச இடத்துல இருந்து இருக்கிறத விட அட்வான்ஸ் ஆனது 2-3 மடங்கு 10 மடங்கும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா சார்? இப்ப நான் இதை யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டைம் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்காது, இந்த சிடிஎல் கிடைச்சிருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் படிச்சு தருவாங்க, ஆனா யாரும் இப்படி நமக்கு ஒரு நல்ல மென்டாரா இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா அது இங்க சிடிஎல கிடைக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்றது என்னன்னா, இந்த சிடிஎல் ஜேர்னி இப்படியே கண்டினியூ ஆகணும். அதுக்கு நம்மளோட பக்கத்து என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். அது கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன் சார். Thank you so much for the feedback, Sarang.